அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய செயல்பாடுகள் பற்றின விளக்கமும் தற்போதைய நம்மளுடைய நிலையும் இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கோம். நம்ம கடந்த 2015 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அழிந்து வரக்கூடிய இந்த நாட்டு இன குதிரைகளை மீட்டெடுக்கிற பணியை பல்வேறு கட்டத்தில் நம்ம செய்ய ஆரம்பித்தோம். குறிப்பாக முதலாவதாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அது மூலயமா நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தோம். அதன் அடுத்து இந்த யூடியூப் சேனல் மூலியமாக குதிரை வளர்ப்பு, குதிரை பராமரிப்பு, குதிரைகளுக்கான உணவு முறை, குதிரைக்கான நோய்கள், அதுக்கான வைத்திய முறைகள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். இது மூலயமா கடந்த அந்தியூர் தேரில் நிறைய நண்பர்கள் என்னை பார்த்தாங்க. உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் சார் நான் இந்த மாதிரி குதிரை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது, நாட்டு குதிரையை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் நமக்கு வந்தது. இதுவே ஒரு பெரிய வெற்றியாக நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன நினச்சோமோ அது அருமையாக செயல்பட்டுட்டு இருந்துச்சு. அதனை தொடர்ந்து நிறைய பேர் குதிரை கேட்கவும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலயமா நிறைய குதிரைகள் வாங்கி கொடுத்தோம். குதிரைகளுக்கு அப்புறம் குதிரைகளுக்கான உபகரணங்கள் கேட்டாங்க. அதையும் நம்ம வட மாநிலங்கள்லேருந்து குதிரைகளுக்கான தேவையான உபகரணங்களும் இன்றைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு என்ன உபகரணம் தேவையோ அது இங்கே கிடைக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான குதிரைகளை வட மாநிலங்கள்லேருந்து நம்ம திரும்ப தமிழகத்துக்கு மீட்டு எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொடுத்து வந்துட்டுருக்கோம். கடந்த 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இதை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். வருகின்ற 4ஆம் தேதி வட இந்திய பயணம் நம்ம வச்சுருக்கோம். யாருக்கும் தரமான குதிரைகள் தேவைன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டரை உருவாக்கி மணப்பாறையில் ஒரு 4 வருவோம். இப்போ திருச்சியில் முதலாவது ஆண்டு இங்கே மே மாதத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த ட்ரைனிங் சென்டருக்கு ஆகக்கூடிய செலவு நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா இது தேவையான ஒன்று. இது குதிரைகள் வாங்குறத விட குதிரைகளை பராமரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பயிற்சி மையமாக தான் இந்த மையத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக முதலாவதாக குதிரை வாங்குறவங்க முதல்ல குதிரை வாங்க போகிறாங்கன்னா ஒரு நாள் பயிற்சி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க குதிரை வாங்கி வளர்க்கும் பட்சத்தில் ஈஸியாக அவங்களால கையாள முடியும். எளிமையாக அவங்களுக்கு என்ன தீனி முறை, என்ன மாதிரியான உணவு முறை எல்லாமே நம்ம ஒரு நாள் பயிற்சியில் சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக குதிரை ஓட்டுற அளவுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மையம் ஒரு தேவையான ஒரு விஷயம். இப்போ நம்ம டூ ஆர் டை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம். அழியா சொத்துக்கு அஸ்வத்தை வாங்கி கட்டு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ நம்மளால் எவ்வளோதான் இதுங்களுக்கு உணவு முறை மட்டுமே பார்த்தீங்கன்னா மாதம் 60,000 ரூபா நமக்கான செலவு வருது 6 குதிரைகளுக்கு. இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு கூட நம்மளால் போதிய அளவு ஸ்டூடெண்ட்ஸ் வரதில்லை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க மக்கள். இதை பற்றின விழிப்புணர்வும் மக்களிடையே இல்லை. இது ஒரு ஆரம்ப நிலை தான். இது போக போக நிறைய பேருக்கு இது ரீச் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த நிலையில் நம்ம இப்படியே விட்டுட்டு போனோம்னா நம்மளால் இந்த அழிந்து வரக்கூடிய இந்த கலையை, குதிரையேற்ற பயிற்சி கலையை நம்மளால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுல தெரியுது. எத்தனையோ பேர் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அவங்களால இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக நம்மள மாதிரி லைஃபே டெடிகேட் பண்ணியிருக்கோம் இந்த ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டருக்காக. எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே வங்கியில் மேலாளராக இருந்தோம். அந்த வேலையை திறந்துட்டு இந்த மாதிரி நாட்டு குதிரைகளை காப்போம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இதுக்கு டெடிகேட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 5 ஆண்டுகள் எப்படியோ நம்ம இந்த குதிரைகளை வரக்கூடிய எல்லா தொகையும் நம்ம இந்த குதிரைக்கான உணவுலையே நம்ம செலவு பண்ணிட்டோம். இந்த சூழ்நிலையில் நம்மளால் தொடர்ந்து இதை கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச டொனேஷனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 7,000 ரூபா வரைக்கும் நமக்கு டொனேஷன் வந்திருக்கு. இம்மாத செலவே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குது இந்த குதிரைங்களுக்கு. அதுக்கான தொகை நம்மள்கிட்ட இல்லை. இந்த சூழ்நிலையில தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆளுக்கு 500 ரூபான்னு சொல்லி ஒரு 100 பேர் போட்டால் கூட 100 பேரில் 50,000 ரூபாய் எளிமையாக வந்துடும். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம்.
ஒரு ஆள் வந்து ஒரு வேளை தீனிக்கான பணத்தை கூட எடுத்துக்கலாம். ஒரு குதிரைக்கானது 300 ரூபா கூட ஒரு குதிரைக்கு ஒரு நாளுக்கான தீனி செலவாகுது எங்களுக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்த கலையை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எங்களால் முடிந்ததை இந்த குதிரைகள் மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிட்டோம். நேற்று வந்துட்டு போனவங்க கூட இந்த சூழல், அருமையான சூழலில் நம்ம இந்த பயிற்சி பள்ளி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம இப்படியே இதை விட்டுட்டு போக முடியாது. இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் செய்யுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபா டொனேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய டொனேஷனுக்கு நம்ம குதிரைகளுக்கு மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதுங்களுக்கான உணவு தேவைகளுக்கு மட்டுமே நம்ம வந்து இந்த தொகையை வந்து பயன்படுத்த போகிறோம். எங்கள்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 15லேருந்து 10லேருந்து தற்போது வந்து 5 மாணவர்கள் தான் இருக்காங்க. இந்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கூடிய விரைவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னா எங்களுக்கான உணவு தேவைக்கு வந்து அந்த பள்ளியிலேருந்தே வந்து உணவு தேவை வந்து ஃபில் ஆகிரும். இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்களுக்கு மாணவர்களுடைய அவங்க கிடக்கக்கூடிய கட்டணத்தினால எங்களால் ஒரு 0.25% கூட இதுக்கான தீனி செலவு வந்து எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறத பகிரங்கமாக நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நாட்டுக்குதிரைகளை வைத்து நம்ம வந்து பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதிகமாகலாம் நம்ம சார்ஜ் பண்ணுறது இல்லை. எல்லாம் வரக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் பீப்புள் தான் வராங்க. ஸோ இந்த கலையை விட்டுறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுமாறு மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நாட்டுக்குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இந்த குதிரையேற்ற பயிற்சியை வந்து மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.